ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது உண்மையை தேடி. ஒரு சிஷியன் தன் குருவிடம் கேட்டான், குருவே, நான் பல வருடங்களாக உண்மையை தேடிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு அது புரியவில்லையே. உண்மை எது என்று நான் எப்படி புரிந்து கொள்வது? எங்கு தேடியும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லையே என்று கூறினான். அப்போது குரு கேட்டார், நீ எங்கே தேடினாய்? உண்மையை எங்கெல்லாம் தேடினாய் என்று கேட்கிறார். சிஷ்யன் சொன்னார், என் வீட்டில் ஆரம்பித்தேன். என் அம்மா அப்பா, சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பல புத்தகங்கள் படித்தேன். வேதங்களை எல்லாம் படித்தேன். அதுபோக பல ஊர்களுக்கு சென்றேன். பல கோயில்களை சுற்றி பார்த்தேன். பல குருமார்களிடம் கலந்துரையாடல் செய்தேன். சடங்குகள், சம்பிரதாயங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் எல்லாம் கலந்து கொண்டேன். ஆனாலும் எங்கு தேடியும் எனக்கு திருப்தியான பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னார். அப்போது குரு சொன்னார், உண்மையை தேடி கண்டுபிடிப்பது நீ பல தவறான இடங்களை தேடியுள்ளாய். உண்மையை எப்போதும் உன்னுள் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு தேட வேண்டும். அதாவது அறிவு என்பது உள்மனம், வெளிமனம், இந்த மனம் எல்லாம் என்பது என்னவென்றால், இது ஒரு பனிப்போர். பனிப்போர் என்றால் நிழல் யுத்தம் என்று சொல்வார்கள். உன் மனதிற்குள்ளேயே ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். வெளியில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் நீ உன்னுடைய சுயமாக சிந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை மட்டுமல்ல, நீ மரணமாக போகும் பொழுது வரை உன்னுடைய மனதிற்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். இது சரியா, இது சரி, அது சரி, அவன் தவறாக பேசுகிறான், இவன் தவறாக பேசுகிறான், நான் சரியாகத்தான் செய்கிறேன் என்று இந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் நம்மை உண்மையை புரிந்து கொள்ள விடாமல் தடுக்கும். இப்பொழுது ஒரு விதை இருக்கிறது. அதை மண்ணில் போட்டால் முளைக்கும். ஆனால் அதுதான் உண்மையான உண்மை. நாம் கொண்டு வந்து வீட்டுக்குள் பத்திரமாக வைத்து கொண்டால் முளைக்காது. ஒரு டிராயரில் போட்டால் முளைக்காது. அதுபோல் உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனதில் உண்டாகும் யுத்தங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உண்மை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதன் மாறுபடும் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் உண்மைகளை அடுத்தவனுக்கு நமக்கு உண்மை என்று ஒன்று தெரிந்தால் அது அடுத்தவனுக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவனுக்கு உண்மை என்று தெரிவது நமக்கு பொய்யாக தெரியும். மனதிற்கு மனது மாறும். எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றுமில்லை, வீட்டில் பாருங்கள், கணவன் மனைவிக்குள் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது. குழந்தைகளுக்குள் எத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஓய வேண்டும் என்றால் இதையெல்லாம் தேடி கண்டுபிடித்து நீ எப்பொழுதுமே வெற்றி அடைய முடியாது. வெளியில் தேட தேட அடுத்தவர்களிடம் நீ உண்மையை தேடினால் அது தோல்வியில் தான் முடியும். அதனால் அறிவை பயன்படுத்துங்கள். எது சரி, எது தவறு என்று நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும். உண்மையை இப்பொழுது யாரும் பேச மாட்டார்கள். உண்மை பொய் சொல்லித்தான் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உண்மையை தெரிய வேண்டும் என்றால் அது உன்னிலிருந்து மலர வேண்டும். நீதான் அதை முதலில் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக உண்மை என்ன என்பது உமக்கு தெளிவாக புரிந்துவிடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்றும் யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. ஞானம் பரவட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.